ட்ரம்பிடம் பல்ப் வாங்கிய ஜெலன்ஸ்கி, சவுடால் விட்டு பல்ப் வாங்க போகிற ஈரான். அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்பிடம் பல்பு வாங்கிய ஜெலன்ஸ்கி, வாங்கப்போகும் ஈரான், அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டி கிளைமேக்ஸாகவே இந்த மீட்டிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் தோணுது. எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்தாங்க, அவர் சைன் பண்ண போகிறாரு டீலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜெலன்ஸ்கியோட ஒரு மூர்க்கத்தனத்தினால்தான் இது டீலே போயிருக்குன்னு தோணுது. எல்லோரும் மேலோட்டமாக பார்க்கும்போது ட்ரம்ப்பு தான் காரணம்னு நினைக்கிறாங்க. பட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் கிளியராக இருக்கார். அவர் ஏன்னா இப்போது ட்ரம்ப்புக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த வாரம் முடிவுக்கு கொண்டு வரணும். ப்ளஸ் ரஷ்யா சைனாவோட கூட்டணியை முறிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட சாமர்த்திய செயல்பாடு. அதுதான் நம்ம காமிக்கிறது. ரஷ்யாவோட ஏன் போய் இவங்க சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைடன் கவர்மெண்ட் பண்ண வேலையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் பிடிவாதமாக யுக்ரைனுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முந்தைய ரஷ்யா யுக்ரைனில் ஆக்கிரமித்த போது எல்லா யூஎனே திரண்ட நின்றுது ரஷ்யாவுக்கு எதிராக. அப்போ இந்தியா ஒன்று தான் நியூட்ரலாக நின்னாங்க. அப்புறம் யுஏஇ நின்னாங்கன்னு நினைக்கிறோம். பட் சைனாவே கடைசி நிமிஷத்துலாம் போய் நியூட்ரலாக போய் நின்னாங்க. ஸோ அதுவே அதிர்ச்சி கொடுத்தது உலகத்துக்கே அப்போ. பட் அப்போ எடுத்த முடிவு இப்போ பார்க்குறோம். நம்ம ஜெலன்ஸ்கி பண்ணுற வேலையும் பார்க்குறோம். மோடி எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி நமக்கு தெரியுது நல்லாவே. ஸோ திரும்பி இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 3 வருஷத்துக்கு முந்தைய பண்ண வேலை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் சைனா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ சைனாவுக்கு தான் சைனாக்கு ரஷ்யாவோட ஆயில் தேவை, ப்ளஸ் இவங்களும் சப்போர்ட்டு தேவை ரஷ்யாவுக்கு. ஸோ இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்கிறது தான் இவரோட கருத்தாக இருக்கிறது. ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சிரியா மூலமாக ரஷ்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கவனிச்சா சிரியாவில் ரெஜிம் சேஞ்ச் ஆச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு சிரியாவில் அவரை ரெபல்ஸ்லாம் விட்டுட்டு ஓட்டாங்க. ப்ளஸ் இவங்க திடீர்னு ஒரு ஐசிஎஸோட இன்னொரு ப்ராக்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க சிரியாவில். ஸோ அப்படின்னும் போது எல்லாம் பார்த்தோன்னா இந்த ரஷ்யாவோட இது இருக்குது, உடன்படிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான் தோணுது அமெரிக்கா. ஏன்னா ரஷ்யாவோட இன்னும் இது இருக்குது, ஒரு நேவல் பேஸ் ஒன்று இதில் இருக்குது, சிரியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும் போது ஜெலன்ஸ்கியை கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல் பண்ணும். அங்கே தான் மோடியோட இது நிற்கிறது. இந்தியா டெவலப்பிங் நேஷன் தான், டெவலப்டு நேஷன் கிடையாது. மற்றவங்களை நம்பி தான் இருக்கணும். அதே சமயத்தில் ஆத்ம நிர்பர்னு மோடி அப்போவே முடிவு பண்ணிட்டார். நம்மளோட சுயசார்பு பொருளாதாரம் தான் நமக்கு உதவும் சொல்லிட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டார் மோடி. ஸோ இப்போ திரும்பி இந்த விஷயத்துக்கே வருவோம். ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அவர் ஜேடி வேன்ஸ் ப்ரொவோக் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது நமக்கு. ஏன்னா இவங்கள பொறுத்தவரை ஜெலன்ஸ்கி கிட்டேருந்து மினரல் டீல் வாங்கணும், ப்ளஸ் இது சைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஏம். ஜெலன்ஸ்கி என்னென்னா ஒரு சாமர்த்தியமே இல்லாத ஒரு அரசியலாக தான் தோணுது நமக்கு. எடுத்தோம் கவித்தோம் ஒரு உணர்ச்சிக்கு அடிமை கொடுக்குற அரசியலாக தான் தெரியுது நமக்கு வெளிப்படையாக தெரியுது ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை. ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு டீல் இருந்தது, மினரல்ஸ். அவர் மினரல்ஸ் நான் தரேன் உனக்கு, சலுகை விலை தரேன் உனக்கு, நான் அது அப்படின்னு சொல்லி கொடுத்து சாமர்த்தியமாக செயல்பட்டு கையெழுத்து வாங்கி போடுறதை விட்டுட்டு நாட்டு மக்களை திரும்பி போய் ஒரு அதில் பாதாளத்துக்கு போய் விட்டாருன்னு தோணுது. இப்போ அமெரிக்கா இஃப் இட் புல்ஸ் த ப்ளக் சொல்லுவாங்க இங்கிலீஷில், எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சது. கதை கந்தல் தான் இவருக்கு, ஜெலன்ஸ்கிக்கு. அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, டெஃபினட்டாக தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் இடின்ட் ஹார்ட்டுக்கு இது பண்ணிட்டார். அவர் பிரெயினுக்கு வேலை கொடுக்காம இதயத்துக்கு வேலை கொடுத்துட்டார். அவர் உணர்ச்சிகரமாக பேசி எதை பண்ணுறான்னு சொல்லிட்டு அமெரிக்கா ட்ரம்ப் சாதாரணமாகவே எல்லாருமே அலட்சியமாக பேசக்கூடிய ஆள் தான். அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அவர் அதிபர் பதவிக்கு வரத்துக்கு முந்தைய உள்ளூர் ஜனநாயகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 வரத்துக்கு முந்தைய பார்த்தோம்னா அவர் எதிராக இருக்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க கேண்டிடேட்டு. அவங்கள பார்த்து சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு, அந்த மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஒரே போடா போட்டார். அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த அம்மாவோட கதை. அந்த மாதிரி பேசுகிற ஆள்கிட்ட போய் நீ உனக்கு இது இருக்குது, அட்லாண்டிக் இருக்குது, உனக்கும் ரஷ்யாவுக்கும், எனக்கு அது மாதிரி கிடையாது, எனக்கு பார்டரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி சர்க்காஸ்டிக்காலாம் பேசியிருக்காரு இவர் ஜெலன்ஸ்கி. அதான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஜெலன்ஸ்கிக்கு ஒன்றும் புரியல. பொதுவாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங்லாம் ஒரு க்ளோஸ்ட் டோர்லாம் நடக்கும். சும்மா முதல்ல பத்திரிக்கை சந்திச்சுட்டு
அதுக்கப்புறமா 2 பேர் உள்ளே போய் பேசுவாங்க. அப்படி தான் நடக்கும். பட் இதில் வந்து வெளில பத்திரிக்கையாளர்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே வந்து ஒரு ட்ராப்புன்னு தெரிய வேணாமா இவருக்கு? அதுதான் புரியாமல் இருக்குது. அப்போ சாமர்த்தியமாக செயல்பட்டு எதுவுமே வந்து இவங்க எல்லாமே என்ன தலைவர்கள்லாம் எப்படி வந்து உசுப்பி விட்ருக்காங்கன்னா, பைடன் கவர்மெண்ட்டு பார்த்தோம்னா தன் நாட்டு நலனுக்கு எதுவும் தேவைன்னு தெரியாமல் இஷ்டமாக பேசினா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட இதுவாக இருக்குது, ஜெலன்ஸ்கியோட நோக்கமாக இருக்குது. அதில் தான் செம பல்பு வாங்கிட்டாருன்னு தோணுது ட்ரம்ப்புக்கிட்டேருந்து. அவர் இப்போ திரும்பி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ இவரை ட்ரம்ப்பை பொறுத்தவரை வந்து அவர் வந்து ஈரான், ரஷ்யா, சைனா இவங்க கூட்டணியை வந்து உடைக்கிறதுல வந்து அவர் மும்முரமாக இருக்கார் அவர். ஏன்னா அது வந்து லாங் டேர்மில் சைனா வந்து பலப்படுத்தும் தான் அவர் நினைக்கிறார். அதுக்கு தான் ரஷ்யா வந்து இந்த பக்கமாக வந்து அட்லீஸ்ட் மித்திரபேதம் பண்ணி இழுக்கிறார் இந்த பக்கமாக. ஸோ அவரை பொறுத்தவரை வந்து ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து இப்போ சமாதானமாக சைன் பண்ணேன்னா ரஷ்யா வந்து ஷுட் நாட் இன்வேட் மீ, அமெரிக்கா வந்து கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து எந்த கண்ட்ரியுமே அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து எல்லாமே வந்து கரண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ எனக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பண்ணுவாங்க அவங்க. லாங் டேர்ம் வந்து பண்ண மாட்டாங்க அவங்க, எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மாறும், பாலிசி மாறும், பெர்மனெண்ட்டாக யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. இல்லை ஜேடி வான்ஸையும் உள்ளே கொண்டு விட்டு பேச வச்சது பார்த்தோம்னா ஒரு பெரிய ட்ராப்புன்னு தான் தோணுது. யாருமே பொதுவாக வந்து எல்லாம் இது வரைக்கும் விபிலாம் இருந்திருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டில். விபிலாம் பேசவே மாட்டார், அவன் இருக்கிறதே தெரியாது. எப்போவாது தான் வந்தான். இப்போ நீங்கள் கமலா ஹாரிஸை நீங்கள் பார்த்து இருந்தாங்க 4 வருஷம், என்ன பண்ணாங்க அவங்க? சும்மா போனாங்களே வழியே. இதோ ஒரு வாட்டி இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பைடன் இருந்தாங்க, அப்போ வந்து திடீர்னு கமாண்டர் ஆஃப் த ஃபோர்ஸஸ்ன்னு உட்காந்தாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தது, அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிற போது இவர் வந்து போய் கண்டபடி பேசி வான்ஸோட எப்போவுமே ப்ரொவோகேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சாமர்த்தியமாக செயல்பட்டு இது பண்ணணும். மோரோவர் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து இப்போ வாங்கிக்கிற நிலைமையில் இருக்கார். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸை புரிய மாட்டேங்கிறது அவருக்குலாம். எல்லா நாளும் வந்து உதவணும் அவருக்கு நிலைமையில் இருக்கார். இப்போ யூரோப்புமே வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க அவங்க. இப்போ திடீர்னு அமெரிக்கா வந்து நான் பணம் தர மாட்டேன்ட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அவங்களாம் உட்காந்து பணம் கொடுத்துக்கிட்டு அவங்க இந்த கவர்மெண்ட்லாம் தயாராக இல்லை. ஒய் ஷுட் வி ஃபைட் யுக்ரைன்ஸ் வார் அப்படிங்கிறது அவங்களோட கோட்பாடாக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நெருக்கடி இவருக்கு, ஜெலன்ஸ்கிக்கு. ஸோ சமாதானம் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் என்ன இருக்கும்னா, ஜெலன்ஸ்கி வேறு வழியெல்லாம் மண்டிட்டு சரிப்பா சமாதானம் பண்ணி கொடுப்பா எனக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தான் ட்ரம்ப் எதிர்பார்க்குறாருன்னு நம்ம நினைக்க தோணுது. அப்படி தான் போகும்னு நினைக்கிறோம். அடுத்தது வந்து ஈரான் பிரச்சனையை பார்க்கலாம். ஈரான் பெரிய சவுடாலாம் விட்டுருக்காங்க. இஸ்ரேலை வந்து தாக்கி அழிப்போம், விரைவில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரானை பொறுத்தவரை அவங்க நிலைமையே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாருமே கிடையாது. அரப் கண்ட்ரிலஸும் அந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவங்களுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஷியானால் அரப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக சுன்னி முஸ்லீம்ஸு. ஸோ அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ப்ளஸ் ரஷ்யா தான் அவங்க நண்பராக இருந்தது. ரஷ்யா வந்து பார்த்தோம்னா இப்போ அமெரிக்காவோட கை கோத்துக்கிட்டு இருக்காங்க யுக்ரைன் வர முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு. ஸோ இங்கே சிரியாவும் வந்து புட்டுக்குச்சு. லெபனான்லேயே வந்து ஹெஸ்போலா வந்து ஒழிச்சு கட்டாங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட. இங்கே ஹமாஸும் வந்து வீக்காக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இஸ்ரேலை தாக்கி அழிக்கிறது இது மாதிரி பண்ணுறதுனா டெஃபினட்டாக அமெரிக்கா பார்த்து சும்மா இருக்காது. ட்ரம்ப்பு வேறு வந்து பிரசிடெண்ட்டாக கம்மி, அட்லீஸ்ட் பைடன் வந்தாலும் கம்னு இருப்பார், பைடன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். பட் ட்ரம்ப் வந்த அப்புறமே முதலே சொல்லிட்டார் அவர், ஈரானை வந்து நான் ஒழிச்சு கட்ட போகிறோம் அப்படியே சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ இப்போ எதாவது பண்ணாங்கன்னா விஷமாக ஈரான் வந்து டெஃபினட்டாக பயங்கரமான விளைவுகள்லாம் அவங்களுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அவங்களுமே பல்ப் வாங்க தயாராக தான் இருக்காங்கன்னு தோணுது ஈரான். ஆல்ரெடி யுக்ரைனை வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போது இந்த காமெடி என்னென்னா, யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. இது பண்ணி 3 வருஷம் ஆகுது, ரஷ்யா தான் வந்து அக்ரெஸர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து அமெரிக்காவே வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதான் வேடிக்கை. ஸோ இப்போ அந்த நிலைமையில் போயிட்டுருக்கு. இப்போ யுக்ரைனும் வந்து பல்பு வாங்கிட்டு தயாராக அவங்களோட நாடே வந்து இப்போ அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்கா வந்து மினரல்ஸ்லாம் கொடுன்றாங்க, கனிய வளம் தான் எங்களுக்கு கொடுத்துருன்றாங்க அமெரிக்கா. இந்த பக்கம் வந்து ஆளுங்களும் குறைஞ்சாச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து பல்பு மேலே பல்பு 2 கண்ட்ரிஸும் வந்து ஒன்று வாங்கிடுச்சு, இன்னொன்று வாங்க போகுது. அதுதான் நம்ம நிச்சயமாக தெரியுது இந்த விஷயத்தில். டெஃபினட்டாக ஒரு அதிபர் வந்து மக்களோட நலனை வந்து பாதுகாக்க தவறிட்ட ஒரு இதாக தோன்றது ஜெலன்ஸ்கி. அட்லீஸ்ட் வந்து ஒரு சாமர்த்தியமாக செயல்பாடு இல்லாமல் தேவையில்லாமல் இன்னும் சண்டையை பெருக்கி மக்களை வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கடைசி நாடே இல்லாமல் போகுது. அதான் யுக்ரைன் நடக்க போகுது. அட்லீஸ்ட் அவர் ஜெலன்ஸ்கியோட டேஸும் நம்பர்டுன்னு தான் சொல்லணும். நம்ம விரைவில் அவருமே காணாமல் போகிறோன்னு தான் தோணுது நமக்கு. Hi friends, the short video on the alleged peace brokered between Israel and Hezbollah by the US and France. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ்லலாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போலாவுக்கும் சமாதான உடன்படிக்கை ஏற்பட போகுது.
லெபனீஸ் ஆர்மி வந்து சவுத் ஆஃப் த ரிவர் வரப்போகிறாங்க, இஸ்ரேலை வந்து பொதுவாக வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்களோட எல்லைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி இருக்குது. என்ன காரணம்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலில் வந்து கடந்த ஒரு வருஷமாக பார்த்தோம்னா எல்லா முனையிலும் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹமாஸோட போர் அது வந்து முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. இந்த நார்த் சைடில் போனீங்கன்னா வந்து ஹெஸ்போலா வந்து ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி அவங்களோட முனைப்பு இருக்குது. இந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் இருக்குது. ப்ளஸ் ஈரான் கேட்கவே வேணாம், மிசைல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹவுத்தீஸும் வந்து அவன் பங்குக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி போருங்கிறதே வந்து ஒரு மாதிரி ஃபெட்டிக் வந்து கிரியேட் பண்ணிடும் மக்கள் மத்தியில். ஆர்மிக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு வேணும், ஒரு ரொட்டேஷன் மாதிரி வேணும். ஏன்னா வந்து இஸ்ரேலை பொறுத்தவரை வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி வந்து இராணுவ பயிற்சிங்கிறது. நீங்கள் என்ன இஸ்ரேல் குடிமகனாக இருந்தாங்கன்னா 12th முடிச்சப்போ நீங்கள் வந்து போய் ஆர்மியில் போய் சேர்ந்தாகணும். 2-3 இயர்ஸ் பணியாற்றி விட்டு அப்புறம் நீங்கள் மற்ற வேலையை போய் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து போர் பயிற்சி வேணும். ஏன்னா சுற்றி வந்து எனிமி கண்ட்ரிஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து நார்த் போனீங்கன்னா வந்து லெபனான், இந்த பக்கம் ஹெஸ்போலா இருக்காங்க. இந்த பக்கம் சவுத்து போனீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு போனீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்க, ஹவுத்தீஸ் மறக்க. இந்த பக்கம்லாம் ஈரான், அப்புறம் சிரியா கேட்கவே வேணாம். ஸோ இவன் எல்லாமே சுற்றி எனிமி கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நிறைய செலவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அயன் டோம் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, இந்த ஆன்டி மிசைல் இது பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதுக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான செலவு அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார் ஹெட்டு ஏதான ஒரு மிசைலை விட்றாங்கன்னா அது வந்து சீப் கிடையாது. நத்திங் இஸ் சீப். இப்போ வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே வந்து ஒரு ICBM ஒன்று விட்டாங்க, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ன்றது. பயங்கரமான எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கணக்கில் வந்து செலவாகும். சும்மா ஒரு மிசைல் விட்டால் ஒரு 50 கோடி 100 கோடி. அதெல்லாம் சீப் கிடையாது. ஈவன் ஆன்டி டேங்க் மிசைல் எல்லாமே வந்து லட்சக்கணக்கில் தான் போகும். ஒரு டேங்கை வந்து ஒரு மிசைலை போய் அடிக்கிறது அப்படின்னா அந்த மிசைல் வந்து அட்லீஸ்ட் 5-10 lakhs செலவாகும். அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா டெய்லி ஹெஸ்போலா வந்து இன்னும் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேலே. இஸ்ரேலும் சலிக்காமல் போய் அவங்கள வந்து ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்களுக்கு வந்து நிஜமாகவே வந்து ஒரு கஷ்டம்தான் உண்டு. ஏன்னா இஸ்ரேலும் சின்ன நாடு தான், அவங்களுக்குமே எக்கானமியும் வந்து அவங்கள அடிபடுறது அவங்களுக்கு அது மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒன்று இருக்குது. ப்ளஸ் மெயினாக வந்து நம்ம நியூஸில் வந்து பார்க்குறது என்னென்னு கவனிச்சிங்கன்னா, இந்த இடைவிடாத போர்னால் வந்து இஸ்ரேலில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வெளிநாட்டு குடிபெயர ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த நியூஸ். இப்போ உலக அளவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தோம்னா வந்து இஸ்ரேலில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நோபல் ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40% வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் தான் இருப்பாங்க, யூதர்கள் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ரேஸ் அவங்க இஸ்ரேலிஸ். அப்படிங்கிற போது அவங்களோட பங்களிப்பு வந்து விஞ்ஞானத்துக்கு வந்து இன்றியமையாகுது. ஸோ இப்போ இஸ்ரேலில் இருக்க கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், மற்ற கூகுள் கம்பெனிலாம் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாடுக்கு போகலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் தாய்நாடு இருந்தால் கூட வந்து இடைவிடாத போர்னா யாருக்கு தான் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியலையோ, தூங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் எப்பவுமே வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஒரு கற்பனை எதுவோ ஒரு இன்னோவேஷனாக வந்து எப்போ பிறக்குமோ ஒரு சமாதானம் தான் வந்து இன்னோவேஷன் தான் பிறக்கும். ஓயாந்த சச்சரவில் வந்து பிறக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா வாழ்வா சாவாங்க அப்படிங்கிறது இருக்க போது மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட விஞ்ஞானிகள்லாம் வெளிநாட்டுக்கு போகிறான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதான் ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு வந்து பெரிய ரெட்டன்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்னாலஜி எட்ஜ் தான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இது. அந்த ஹமாஸ் இந்த ஹெஸ்போலா மேலே வந்து அந்த குண்டெல்லாம் இது போட்ட போது பெல்ட்டு பாம்லாம் போட்ட போது அதெல்லாம் அது டெக்னாலஜி தான். அது அந்த இதுக்குள்ளே செல்ஃபோனுக்குள்ளே இதை வச்சு பேஜருக்குள்ளே இதெல்லாம் பண்ணி சொருகி போட்டெல்லாம் வந்து லேசப்பட்ட காரியம் இல்லை. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் பயங்கர டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வேணும். அது வந்து இஸ்ரேலே இருந்தால் தான் முடியும். ஸோ இப்போ அவங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறான்னு ட்ரை பண்ணும்போது இஸ்ரேலுக்கும் வந்து ரிட்டன்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ டேலண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணி ஆகணும் அவங்க. அதனால தான் வந்து பார்த்தா இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி இப்போதைக்கு வந்து ஒத்துப்போம், சமாதானம் பண்ணுவோம். அவங்க வந்து லெபனான் ஆர்மி வந்து இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து அவங்கள வச்சுப்போம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட ஏமா இருக்குன்னு நம்ம நினைக்க தோணுது. அதே மாதிரி இந்த பக்கமாக ஹமாஸை வந்து கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டிட்டாங்க. பட் ஹமாஸ் தனியாக விட்டாங்கன்னு தோணுது இப்போதைக்கு. ஆனால் ஹமாஸ்க்குமே வந்து இப்போ இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ அவசரமாக புரோக்கர் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைடன் கவர்மெண்ட் வந்து போகிறது January 20th. ஸோ அதுக்கு முந்தைய ஏதாவது சாதனையை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது பைடன் கவர்மெண்ட்டோட ஏமா இருக்குன்னு நமக்கு தோணுது. தான் பண்ணிட்டோம், ஏன்னா இப்படியே விட்டோம்னா வந்து கிரெடிட் வந்து இவருக்கு போயிடும், ட்ரம்ப்புக்கு போயிடும். அப்படின்ற போது அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு கிரெடிட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டீலை வந்து புரோக்கர் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது. ப்ளஸ் ஹமாஸும் வந்து பார்த்தோம்னா பிணைக்கையில் இன்னும் 100 பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில். அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணால் தான் வந்து இந்த பீஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு தோணுது.
அதை வந்து ஹமாஸ் வந்து பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எல்லாமே இழந்தாச்சு. இப்போது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, லீடர்ஷிப்லாம் போயாச்சு. ஸோ இனிமேல்ட்டு அவங்க என்ன காப்பாற்றிக்க போகிறாங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஹமாஸ்க்கு. ஏன்னா இப்போ ஈரானுமே வந்து இதில் இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னா அது வந்து டெஃபினட் ஈரானோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் குறையும். அவங்க ஈரான் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க ஈரான். அப்போ அந்த ஹமாஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ வந்து எப்படி தான் சமாதானம் பண்ணி தான் ஆகணும். அப்போ இன்னொன்று என்ன காரணம்னா, இந்த சப்போஸ் ஈரான் வந்து இவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா, சமாதானம் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த அக்காடை வந்து இன்னும் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு. உடன்படிக்கையை வந்து இன்னும் நிறையா சமாதானம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் ஹமாஸ். ஸோ அது ப்ராப்ளம் அதை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சமாதானம் வந்து சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு தோணுது. ஹமாஸும் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா தென் ஐ திங்க் இந்த டீல் வந்து முடிஞ்சிடும்னு நம்ம நினைக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இது வந்து ஹெஸ்போலா இஸ்ரேல் வார் முடியறதுக்கு அட்லீஸ்ட் வார் முடியறல. தட் இஸ் இப்போதைக்கு சமாதானம் யார் ரெண்டு பேரும் அறிவிச்சிக்கலாம். ரெண்டு பேருக்குமே வந்து இது இருக்குது, தேவை இருக்குது. ஹெஸ்போலா லீடர்ஷிப்பை வந்து காலி, அவங்க வந்து லீடர்ஷிப்பை வந்து இது பண்ணணும், திரும்பி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க திரும்பி க்ரோ பண்ணணும். ஹெஸ்போலா அவங்க இப்போ இஸ்ரேலுக்கு பார்த்தோம்னா எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் டேலண்ட்டை வந்து வெளில போகக்கூடாது. ஏன்னா அன்னை சமாதானம் நான் டெய்லி பாம்பு கீமு ஷெல்டரில் போய் உட்காரன் எப்படி வந்து இப்போ வேலை செய்வாங்க மக்கள்லாம், ரைட்? ஸோ அதையும் வந்து இஸ்ரேல் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படியே விட்டோம்னா வந்து நம்ம ஊர் மக்களுமே வந்து என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மக்களை நீங்கள் பாதுகாக்கலைன்னா நீங்கள் வந்து வேஸ்ட். என்ன லீடர்ஷிப்பாக இருந்தாலும் அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 பார்த்தோம்னா பிரபாஸ்க்கு வந்து ரமேஷை முடிச்சு விட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு ராஜா வந்து தன் மக்களை வந்து மாத்திரம் மக்களையும் பாதுகாக்கணும், எதிரியை வந்து அழிக்கணும். அந்த விஷயம் அவனை தான் வந்து நான் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுப்பேன் அப்படிம்பாங்க. அது கரெக்டான பாயிண்ட். இது நம்ம ஊர் மோடி மாதிரி தான். எப்படி இதும்போது வேக்சின்லாம் கண்டுபிடிச்சி நம்ம மக்களை வந்து காப்பாற்றினாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து எத்தனையாகவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, மக்களை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டேலண்ட்டை வந்து வெளில போக விடக்கூடாது அவர். ஸோ அதை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நம்ம தோணுது. ஸோ இதை கட்டாயமாக இந்த பீஸ் அட்லீஸ்ட் சம்டைமாவது நினச்சி நிற்கும்னு நமக்கு தோணுது. ஈரான் ஒன்றும் பண்ணலாம் தான் கொஞ்சம் ஓடும். சப்போஸ் ஈரானை வந்து திரும்பி எதாவது இன்டர்ஃபியர் பண்ணி எதாவது கஷ்டமாக பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அட்லீஸ்ட் பீஸ் நினைக்கணும் தான் நம்ம விரும்புகிறோம். எப்பவுமே இனி வீரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்பவுமே வந்து அவன் சமாதானத்தை தான் விரும்புவோம். மகாபாரதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் கிருஷ்ணன் தூது போவார் இவங்களுக்கு கௌரவர்கிட்ட. இப்போ பீமா சமாதானம் பண்ணியிருப்பான். துச்சாதனோட தொடையை உடைப்பேன், துச்சாதனை வந்து இது கொலை பண்ணி அவன் ரத்தத்தை குடிப்பேன், துரியோதனோட தொடையை உடைப்பேன்னு சொல்லியிருப்பான். பட் இந்த அவனே சமாதானம் வேணும் அப்படிம்பான். அர்ஜுனன் கூட சமாதானம் வேணும் பாரு, அர்ஜுனன் கூட. ஸோ அப்படி இருக்கிற போது வீரன் எப்போ சமாதானத்தை தான் விரும்புவோம். அதனால் சமாதானம் நடந்தால் நல்லது தான். நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.